ஹாய் காய்ஸ், வாங்க எல்லாரும் தேங்காய் ஊற்றி ஒரு மீன் குழம்பு சாப்பிடலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 ஆனியன், கருவேப்பிலை, 2 தக்காளி, கொத்தமல்லி, அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய். தேங்காய் பச்சை மிளகாயை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் ஏன்னா நம்ம புளியும் ஊற்ற மாட்டோம், மிளகாத்தூளும் போட மாட்டோம். ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பரான மீன் குழம்பு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கிட்டு 2 டொமேட்டோ, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி இது ஒரு தக்காளி வெங்காயம் கூட முழுசாக இல்லாமல் ஃபுல்லாக நல்லா வதக்கிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகா, தேங்காவை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜாரில் இருக்க தேங்காய் இருக்கும்ல, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். நம்ம தனியாக தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தட்டு போட்டு மூடி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் குழம்பு கொதித்தவுடன் நம்ம வச்சுருக்க மீன் போட்டுக்கலாம். நெத்திலி மீன் போட்டுக்கலாம். போட்டு அது கொதிக்கும் போதே அதோட நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மீன் போட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிட்டோன்னா குழம்பு நல்லா கொதிக்கும். கொதிச்சு